ஸோ இந்த வீடியோவில் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்போ மியூச்சுவல் ஃபண்ட் டாபிக் ஆரம்பித்தாலும் எஸ்ஐபி, அதுக்கப்புறம் வந்து லம்சம்மு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபண்டு மேனேஜரு, அதுக்கப்புறம் வந்து மெயின்டைனிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயமான கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகுது, லம்சம் எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் வந்து காம்பவுண்ட்னா என்ன, காம்பவுண்ட் எஃபெக்ட் ஆகுது ஒர்க் ஆகுதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் யூடியூப்ல பார்த்துருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம், அது புரியாம இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் எல்லாத்தையுமே வந்துட்டு கம்ப்ளீட்டா ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்மா சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப டெக்னிக்கலா இருக்காது. அதே மாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும். ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுறீங்க, இல்ல சேவிங் ஏதோ ஒரு மைண்ட் செட்ல போட போறீங்க. அது எதுக்கு போடுறீங்க, எப்படி ஒர்க் ஆகுது கொஞ்சம் தெரிஞ்சு போடுங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டே டிஸ்க்ளைமர் தான். நம்பர் 1, இந்த வீடியோ கம்ப்ளீட்லி வந்துட்டு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்ல இருக்கும். ஸோ இதுல கொஞ்சம் ரிஸ்க்கும் இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ நீங்க எடுக்க போற முடிவுகளுக்கு நீங்க தான் உத்தரவாதமா இருக்கணும். ரெண்டாவது, யூடியூப்ல வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிற எத்தனையோ பேருமா நானும் ஒருத்தன் தான். ஸோ இதே மைண்ட் செட்டோட இதே மோட்டிவோட வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் திங், மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? மியூச்சுவல் ஃபண்டுன்றது ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஸோ எங்கெல்லாம் வந்துட்டு ஸ்டாக்ன்ற ஒரு பேர் அடி வாங்குதோ அங்கெல்லாம் வந்துட்டு ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கும். எஸ், நீங்க எவ்வளவுதான் காசை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்ல போட்டாலும் அது ஷேர் மார்க்கெட்ல போய் தான் மல்டிப்ளை ஆகி தான் உங்களை மாதிரி ஒரு கன்சியூமர் கிட்ட வருது. உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்டுன்றது ஒரு ஷேர் மார்க்கெட்டோட ப்ராடக்ட். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுதோ அப்படிதான் மியூச்சுவல் ஃபண்டும் பிஹேவ் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு தெரியல அப்படின்னா ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன். ஷேர் மார்க்கெட்ன்றது ஒரு வர்த்தகம். அந்த வர்த்தகத்துல ஏதாவது ஒரு கம்பெனி வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் வந்து லிஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டாடா மோட்டார்ஸுக்கு அவங்க பிசினஸ் க்ரோ பண்ண முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பேங்க்ல போய் லோன் வாங்குவாங்க. ஸோ இப்போ லோன் வாங்குறப்போ நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருவேளை இவங்க பண்ற ஸ்கீமோ இல்ல இவங்க பண்ற ப்ராஜெக்ட் பேங்க் பிடிக்கலாம் லோன் தர மாட்டாங்க. இல்ல இவங்க ஏதோ ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டாங்க, அது வெளியில போயிட்டு சேல்ஸ் ஆகல அப்படின்னா இவங்களால பேங்க் திருப்பி அந்த லோனை வந்துட்டு கொடுக்க முடியாது. ஸோ நிறைய வந்து டிஃபிகல்டிஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ரெஷர்லாம் போக்குன்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனியோட கேபிட்டல், அதாவது அவங்க சொத்து மதிப்பை நம்மள மாதிரி ஆளுங்க கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், டாடா மோட்டாரோட சொத்து மதிப்பு வந்து 1000 கோடின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்றாங்கன்னா 1000 கோடியை வந்து 100 பிரிக்கிறாங்க. இல்ல அவங்க எவ்வளவு வேணா பிரிக்கட்டும் சரிங்களா. பிரிச்சுட்டு இப்போ ஒரு பங்கை வந்து 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மள மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து வாங்குவாங்க. அப்படி வாங்குற அந்த பங்கை தான் நம்ம வந்து ஷேர் அப்படின்னு சொல்லுவோம். இதனால அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா ஒன்னும் ரொம்ப சிம்பிள் தான். இவங்க கம்பெனியோட வேல்யூவேஷனை வந்து ஏற்றி வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க கம்பெனி வந்துட்டு 1000 கோடி ரூபாய் இருக்கு, நாங்க நல்லா வந்துட்டு ப்ராஜெக்ட் எல்லாம் பண்றோம், நாங்க நிறைய காசு வந்து தயாரிச்சு நாங்க இந்த 1000 கோடியை வந்து கூடிய சீக்கிரம் 2000 கோடியா மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வேல்யூவேஷன் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே அவ்வளவு வேல்யூவேஷன் வருதா, ஸோ அப்போ க்ரோ ஆனா நம்மளும் க்ரோ ஆகும்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கி வச்சுப்போம். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒருவேளை அவங்க ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ் ஆச்சு அப்படின்னா இந்த 10 ரூபா நாளடைவில் வந்து 20 ரூபாவா வந்து மாறிடும். அதாவது நம்ம வாங்கின பங்கு வந்து 20 ரூபாவா வந்துட்டு மாறிடும். இது வேணும்னா நம்ம வித்துக்கலாம், வேணும்னா நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இப்படிதான் வந்து ஒரு பர்டிகுலர் ஷேர் வந்து இயங்குது. நான் இது ஏன் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, இப்போ நான் அடுத்து சொல்ல போற அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் தெரியணும் அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட்டும் இந்த ஷேரும் எப்படி இயங்குது அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் சரிங்களா. சோ இப்போ உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் என்ன தெரிஞ்சிச்சு, ஷேர்னா என்ன தெரிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு ரிஸ்க்னா என்ன சொல்லி கொடுத்துறேன். சோ எப்பவுமே ஒரு பிசினஸ் இருக்கு அப்படின்னா அங்க ரிஸ்க்கும் வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். சோ ஷேர் மார்க்கெட்ல இருக்க ரிஸ்க் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ ஷேர் மார்க்கெட்ல ஒரு பர்டிகுலர் ரிஸ்க் இருக்கு. நீங்க வந்து ஒரு ஷேர் வாங்குறீங்க, டாடா மோட்டார் ஷேரே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டாடா மோட்டார் ஷேர் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ அதோட வேல்யூ வந்து 10 ரூபாவா இருக்கு. ஓகே, வந்து ஒரு நியூஸ் வருது என்னன்னா, டாடா மோட்டார்ஸ் வந்து கம்ப்ளீட்டா எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் வந்துட்டு மூவ் ஆகிறாங்க, அதாவது கம்ப்ளீட்டா ஈவிக்கு வந்து மூவ் ஆகிறாங்கன்னு சொன்னோடனே ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட் ரூல்ஸ் படி நீங்க எப்பப்பெல்லாம் வாங்குறீங்களோ அப்போ விலை வந்து ரொம்ப அதிகமாகும், எப்பப்பெல்லாம் விற்கிறீங்களோ அப்போ வந்துட்டு விலை கம்மியாகும். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்ல அப்பப்போ வந்து ஒரு கோடு வந்து மேலே கீழே போயிட்டு தெரியுமா. அது காரணம் வந்து இதுதான். எப்பப்பெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அப்பெல்லாம் ஷேர் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கும், எப்பப்பெல்லாம் வித்துருக்காங்களோ அப்பெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கும். ஸோ இது பேர் தான் வந்து மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம லேட்டரா பார்க்கலாம், ரொம்ப வந்து உள்ள போக வேணாம், அப்படி குழம்பிடும் சரிங்களா. ஸோ இப்படிதான் வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து ஒரு ரிஸ்க் இருக்கு. ஸோ இந்த ரிஸ்க் எல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் தான் மியூச்சுவல் ஃபண்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன், ப்ராஃபிட், லாஸ் கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்குல்ல. ஸோ வாங்க இப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள போகலாம். இப்போ நான் முன்னமே சொன்ன மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டுன்றது ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் சரிங்களா. இந்த கான்செப்ட் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்ல இருக்க ஃபிளக்சுவேஷன் ரிஸ்கை வந்து கம்மி பண்ணணும். அதாவது கிட்டத்தட்ட இப்போ ஷேர் மார்க்கெட் பர்டிகுலர் ஒரே ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட மொத்த அமௌண்ட்டுமே அந்த பர்டிகுலர், ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் வச்சுக்கோங்களேன், அந்த ஷேரை நம்பி தான் இருக்கும்.
இந்த ஷேர் கவுத்துட்டுருச்சு அப்படின்னா அவங்க போட்ட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 500 இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கே அது 450 ரூபா மாறிடுச்சு அப்படின்னா அது உங்களுக்கு லாஸ் தானே. ஸோ இப்போ இந்த ரிஸ்க் பாத்தீங்க அப்படின்னா 100% இருக்கு. ஸோ இந்த ரிஸ்க் நம்ம கம்மி பண்ணணும். அது மட்டும் இல்லாம பிளாக் ஸ்வாம் அப்படி சொல்லுவாங்க. பிளாக் ஸ்வாம் அப்படின்னா எதிர்பார்க்காது நடக்கும் ஷேர் மார்க்கெட்ல, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கணும்னு சொல்லிட்டு தான் மியூச்சுவல் ஃபண்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா டைவர்சிபிகேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான கான்செப்ட் கீழே தான் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ டைவர்சிபிகேஷன் என்ன அப்படின்னா இப்போ ஏன்னு ஒரு இன்வெஸ்டர் எடுத்துக்கோங்க, அப்புறம் வந்து பின்னு ஒரு இன்வெஸ்டர் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா ஏன்ற இன்வெஸ்டர் நம்ம சொன்ன மாதிரி டாடா மோட்டார்ஸ்ல மட்டுமே இன்வெஸ்ட் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ பின்ற இன்வெஸ்டர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வச்சிருக்க காசு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏன்ற இன்வெஸ்டர் கிட்ட 1000 ரூபாய் இருக்கு, அந்த 1000 ரூபாய் தூக்கி டாடா மோட்டார்ஸ்ல போட்டாரு. அதே பின்ற இன்வெஸ்டர் கிட்ட அதே 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா 4 ஷேரா வந்து வாங்குறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் ஒரு 2 ஷேரு, அப்புறம் அதானி போர்ட் வந்து ஒரு 2 ஷேரு, அதுக்கப்புறம் கோல்டு ஒரு ஷேர் வாங்குறாரு, அப்புறம் ஐசிஐசிஐ பேங்க் வாங்குறாரு வச்சுக்கோ. இப்போ நாளைக்கே ஒரு நியூஸ் வருது டாடா மோட்டார்ஸ் வந்து நல்லா இல்ல அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா இது மொத்தமா வந்து அவுட் ஆயிடும். ஸோ இவங்க போட்ட காசு நஷ்டமா போயிடும். ஸோ இப்போ பி இன்வெஸ்டர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இவர் வச்சிருக்க காசை வந்துட்டு 4 பிரிச்சு போட்டிருக்காரு. ஓகேங்களா? சோ இப்போ என்ன ஆகுதுன்னா டாடா மோட்டார்ஸ் என்னதான் வந்து கவுத்து விட்டாலும் மீதி இருக்க 3 ஸ்டாக்குமே ஒரு கேபிட்டல் காப்பாத்திருக்கும். எண்ட் ஆஃப் த டே இவர்கிட்ட வந்து 11,000 ரூபாயில இருந்து 12,000 ரூபாய் வந்து ஒரு சாலிட் அமௌண்டா வந்து நிற்கும். சோ இவர்கிட்ட ஒரு 6,000 ரூபாயில இருந்து 7,000 ரூபாவா குறைஞ்சிருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ புரியுதுங்களா? இந்த அன்சர்டனிட்டியை பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் மியூச்சுவல் ஃபண்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த அன்சர்டனிட்டி இன்னும் வந்து பலப்படுத்தணும், ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் மியூச்சுவல் ஃபண்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் என்ன தெரிஞ்சிச்சு? மியூச்சுவல் ஃபண்ட் என்ன? ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக். அந்த குரூப் ஆஃப் ஸ்டாக் எப்படி இருக்கும்? டைவர்சிஃபிகேஷன்ல இருக்கும். அந்த டைவர்சிஃபிகேஷன் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த ரிஸ்க் ஃபேக்டரையும் இந்த அன்சர்டனிட்டியும் வந்து பிரேக் பண்றதுக்காகவும் இந்த மார்க்கெட் ஃபிளக்சுவேஷனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன தெரிஞ்சிச்சு? டைவர்சிஃபிகேஷன் தெரிஞ்சு, சரிங்களா? ஸோ டைவர்சிஃபிகேஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ல அவங்க எப்படி அப்ளை பண்றாங்கன்னு ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். அப்புறம் அப்படின்னா டைவர்சிஃபிகேஷன் இன் மியூச்சுவல் ஃபண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல டைவர்சிஃபிகேஷனை எப்படி பேங்க்ஸோ இல்லை நீங்க அப்ளை பண்ற ஏஎம்ஸ் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எப்படி வந்து அப்ளை பண்றாங்க அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ என்னன்னா இவ்வளோ பெரிய உருண்டை எடுத்துக்கோங்க, சரிங்களா? இந்த உருண்டை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக், அதாவது குரூப் ஆஃப் ஸ்டாக், சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாக் யார் உருவாக்க போறாங்க அப்படின்னா எய்தர் பேங்கா இருக்கலாம், இல்ல அப்படின்னா வேற ஏதாவது ஒரு கம்பெனிஸா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குவான்டி மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேர்க்கன்னே இருக்க ஸ்டாக்ஸை வச்சு இவங்களுக்குன்னு ஒரு புது ஸ்டாக்கை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இதுதான் வந்துட்டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது ஒரு ஃபண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேங்க் என்ன பண்றாங்க அப்படின்னா மக்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கொடுக்கணும், ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கை உருவாக்க போறாங்க. அந்த ஸ்டாக் எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி மார்க்கெட் ஃபிளக்சுவேஷனை அவாய்ட் பண்ற ஒரு ஸ்டாக்கா இருக்கணும், அப்படின்னா அதை சர்வை பண்ற ஒரு ஸ்டாக்கா இருக்கணும். ரெண்டாவது ரிஸ்க் கம்மியா இருக்கணும், சரிங்களா? அதாவது நாளைக்கே ஒருத்தர் பணம் வித்ட்ரா பண்ண போறாரு அப்படின்னா அவரோட கேபிட்டல் வந்து வீணா போயிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம ஒரு இன்வெஸ்டரா உள்ள வர்றவங்க அட்லீஸ்ட் 5ல இருந்து 10 வருஷமாவது ஒரு ஸ்டாக் அப்படியே வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. ஸோ அவருக்கு தேவையான கணிசமான ரிட்டர்னும் கொடுத்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 லட்ச ரூபா போறாரு அப்படின்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அது வந்து 6 லட்சமாவோ இல்ல 6,50,000 ரூபாவோ வந்து மாறி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஒரு ஸ்டாக்காவும் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இல்ல பேங்க்கும் சரி இல்லைன்னா வந்து ஒரு ஏஎம்சி கம்பெனி, அதாவது அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து முடிவு எடுப்பாங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளா அவங்க எப்படி ஒரு ஸ்டாக்கை டிசைட் பண்ணுவாங்கன்றத நான் வந்து சொல்லிடுறேன். எக்ஸாம்பிள் ஏபிசின்னு ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஏபிசி பேங்க் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு ரிஸ்க் ஃப்ரீ, அதாவது முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க் கம்மியா ஒரு ஸ்டாக்கை ரெடி பண்ண முடிவு பண்ணா வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைவர்சிஃபிகேஷன் அப்படி சொல்ற லா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம முன்னவே பார்த்த மாதிரி தான் இப்போ இந்த ஒரு ஸ்டாக்கை நாளா வந்து பிரிச்சுப்பாங்க. ஓகேங்களா? இது அவங்க விருப்பம் தான். அவங்க என்ன ஸ்டாக் வேணா பிரிப்பாங்க. அவங்க கண்ணுக்கு எது சேஃபோ அந்த மாதிரி பிரிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் நோக்கம் என்ன பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பயங்கரமான growth கொடுக்கறது கிடையாது. நம்ம growth கொடுக்கறதான டைமை கொடுக்கணும். அந்த டைமுக்கு ஏற்ற கணிசமான லாபம் நம்மளுக்கு வந்து சேரும். ஸோ அதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கொடுக்கும். ஸோ அதே தாட் ப்ராசஸோட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃபண்டை வந்து உருவாக்குவாங்க. இப்போ நான் முன்னாவே சொன்ன மாதிரி தான் இப்போ ஒரு பிரைவேட் செக்டாரை வந்து எடுத்துப்பாங்க. இப்போ பிரைவேட் செக்டார் நம்ம எல்லாரும் ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் ஒரு பொலிட்டிக்கலாவோ இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது ஒன்று டெய்லி எசென்ஷியல்ல நம்ம ரொம்ப எக்கனாமி பாதிக்கப்படுற ஒரு ஸ்டாக் வந்து எடுத்துப்பாங்க. இன்கேஸ் இப்போ நம்ம வந்து அதானி போர்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், சரிங்களா? ஏன்னா இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கிறதால சொன்னா உங்களுக்கு புரியும். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதானி போர்ட் வந்து எடுத்துப்பாங்க. இது ஒரு பிரைவேட் செக்டார் தான். இப்போ அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் செக்டார் வந்து எடுத்துப்பாங்க. அது நம்ம கோல் இந்தியான்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்றாங்கன்னா கோல் இந்தியாவும் எடுத்துக்கிறாங்க. இது ஒரு பப்ளிக் செக்டார்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோல்டு. இது வந்து மேண்டிட்டரி, எல்லாத்தோட போர்ட்ஃபோலியோலயும் இருக்கும். அப்படி இல்ல இதுக்கேத்த ஆல்ரெடி வச்சுப்பாங்க. ஏன் நான் கோல்டு எங்க பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் ஷேர் மார்க்கெட் வந்து கீழ போகுதோ அப்பெல்லாம் வந்து கோல்டு தான் அது வந்து காம்பன்சேட் பண்ணும். ஏபிசி பேங்க் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு ஒரு ஃபண்ட் மேனேஜர் மூலியமா உருவாக்குறாங்க. இவர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இவர் எல்லா வேலையும் இவர் தான் இன்வெஸ்ட் பண்ண போறாரு உங்க ஸ்டாக்குக்கு, சரிங்களா? சோ இப்போ என்ன பண்றாங்கன்னா, ஏபிசின்ற கம்பெனி ஃபண்ட் மேனேஜர் மூலியமா இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை வந்து உருவாக்குறாங்க. சோ இந்த ஸ்டாக்குக்கு XYZ growth அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறாங்க. ஓகே. சோ இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து நீங்க அதிகமா மியூச்சுவல் ஃபண்ட்ல கேள்விப்படலாம். growth ஃபண்ட், ஈக்விட்டி ஃபண்ட், நார்மல் ஃபண்ட்ஸ். சோ இந்த மாதிரியான ஃபண்ட்லாம் உருவாகும். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? சோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து உருவாக்கிப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இங்க டைவர்சிஃபிகேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா பர்சன்டேஜ்ல நடக்கும். இந்த இடத்துல டைவர்சிஃபிகேஷன் நடக்கும் பாத்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ்ல நடக்கும். ஏன் ப்ரோ பர்சன்டேஜ் நடக்குது அப்படின்னா, சி இப்போ ஒரு ஷேரோட விலையை மொத்தமா வாங்கும்போது ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இன்னொன்னு அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். சோ ஒரு சாதாரண மக்களால போய் வாங்க முடியாது. ஓகேங்களா? அது ரிஸ்க்கும் அதிகமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒன்னு கவுத்துடுச்சுன்னா மொத்தமா கவுத்துட்டுரும். சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா பர்சன்டேஜ்ல வாங்க போறோம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ நீங்க ஒரு பேக்கரி போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க பேக்கரி கடைக்காரன்னு கேட்பீங்க, எனக்கு வந்துட்டு மிச்சர் கொடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா 1 கேஜி மிச்சர் விலை தான் சொல்லுவார். 100 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாரு. வயிற்றுக்கு இவ்வளவு தேவை கிடையாது, கொஞ்சமா இருந்தா போதும். சோ இப்போ நீங்க என்ன கேட்பீங்க, எனக்கு 1/4 கிலோ கொடுத்தா போதும்னீங்க. சோ 1/4 கிலோ எவ்வளவு வரும்? 25 ரூபாய் வரும். ஓகேங்களா? சோ அதே கான்செப்ட் தான். என்கிட்ட அவ்வளவு காசு கிடையாது. ஆனா நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நாளைக்கு வந்து ரிட்டர்ன் வரும்னு ஆசைப்படுறேன். சோ எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்டாக் வேணும் அப்படி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து பர்சன்டேஜ்ல பிரிக்க ஆரம்பிப்பாங்க. சோ இந்த பர்சன்டேஜா பிரிக்கும் போதே பிரைமரி, செகண்டரி ஸ்டாக்னு பிரிச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக்குக்கு ஒரு தலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது இவர் தான் கேப்டன். இவர் தான் வந்துட்டு வழி நடத்த போறாரு. இந்த ஸ்டாக் மொத்தமா அவர் தான் வழி நடத்த போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரை வந்து நம்ம பிரைமரி ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இவர் தான் இந்த மொத்த ஸ்டாக்கோட ஒரு முதுகெலும்பா இருப்பார். ஓகேங்களா? மீதி இருக்கிறத நம்ம வந்து செகண்டரி ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்னோட புரிதலுக்கு நான் புரிஞ்சுக்கிறது, அதை நான் சொல்றேன். ஸோ மிஸ்டேக்கா இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து செகண்டரி ஸ்டாக்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்றாரு அப்படின்னா, எனக்கு நல்லா தெரியும் டாடா மோட்டார்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்க கொடுக்க போற பட்ஜெட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாசம் மாசம் நீங்க 100 ரூபாய் கொடுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ரூபாயில 50% பட்ஜெட்டை இதுக்கே வந்து ஒதுக்கிட்டாரு. இப்போ நம்மளுக்கு தெரியும் டாடா மோட்டார்ஸோட ஒரு ஷேரோட விலை வந்துட்டு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க கொடுக்க போற அந்த 100 ரூபாய் இருக்கு தெரியுமா? அந்த 100 ரூபாயில 50% எவ்வளோ? 50 ரூபாய். சோ இப்போ 50 ரூபாய்க்கு எவ்வளவு ஷேர் இருக்கோ அதை ஒண்ணி வாங்கி வச்சுப்பாரு. அதே மாதிரி தான் ஒரு மிக்சர் வந்து 100 ரூபாய், அது நம்ம 1/4 கிலோ வாங்குற மாதிரி ஒரு ஷேர் இன்னமும் 1000 ரூபாய் தான். ஆனா அதுல நம்மளோட பட்ஜெட் என்ன? 100 ரூபாய். அந்த பட்ஜெட்ல எவ்வளவு வருதோ அதை வாங்கிக்கிறோம். இந்த கேஸ்ல நம்ம 50 ரூபாய் செலவு பண்றோம் 50%ன்றதுனால சோ இதை நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? சோ இப்போ மீதி இருக்க ஸ்டாக்ல செகண்டரி ஸ்டாக்ன்றதுனால அதையும் வந்து ஃபண்ட் மேனேஜர் தான் வந்து முடிவு எடுக்கணும். ஓகேங்களா? இது மீதி காசை ஈக்குவலா பிரிச்சு கொடுத்துடலாமா, இல்ல இதையும் வந்து கொஞ்சம் மேல ஏற்றி கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல எல்லாருக்கும் புரியணும்னு சொல்றதுனால நான் எல்லாருக்கும் வந்து ஈக்குவலாவே பிரிச்சு கொடுக்குறேன். எல்லாருக்கும் வந்து 15 ரூபாய் 15 ரூபாய் 15 ரூபான்னு வந்து பிரிச்சு கொடுக்குறேன். ஸோ இப்போ அப்ராக்சிமேட்லி 95 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வந்து இதுக்குள்ளே டேலி ஆயிடுது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல இந்த மாதிரி பண்றதுனால எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னா, இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான் நாளைக்கே வந்து டாடா மோட்டார்ஸ் கவுத்து விட்டாலோ, இல்லைன்னா வந்து அதானி போர்ட்ஸ் வந்து கவுத்து விட்டாலோ கோல்டு இல்ல கோல் இந்தியா வந்து நம்மளை காப்பாத்திடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு இன்னும் சினாரியோ வருது, ஷேர் மார்க்கெட் வந்து டவுன்ல போகுது அப்படின்னா கோல்டு வந்து நம்மளை காப்பாத்தி கொடுக்கும். இல்ல நாளைக்கு வந்து பயங்கரமான ஒரு பீக் வருது, ஒரு பப்ளிக் நியூஸ் வருது, இந்த மாதிரி நாளைக்கு கோல் இந்தியா தான் அழுத்த மல்டி பேக்கர் அப்படின்னா இது ஸ்டாக் ஏறதுனால இது என்னதான் ஃபெயில் ஆனாலும் காப்பாத்தி கொடுத்துரும். இல்ல ப்ரோ இந்த 2 ஃபெயில் ஆச்சு அப்படின்னா கூட இந்த 2 பிரைவேட் செக்டர் வந்துட்டு காப்பாத்தி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் மேட்சான ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தான் மியூச்சுவல் ஃபண்டு இந்த ஃபிளக்சுவேஷன், இந்த ரிஸ்க், இந்த அன்சர்டனிட்டியை வந்து பிரேக் பண்றாங்க. இப்போ நீங்க நாளைக்கே வந்து உங்க பேங்க்காரர் வந்து இந்த ஃபண்டை போடுங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னா அந்த ஃபண்டு ஒரு ஃபண்ட் மேனேஜர் கீழே இப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன தெரிஞ்சிச்சு, டைவர்சிஃபிகேஷன் என்ன தெரிஞ்சிச்சு, அந்த டைவர்சிஃபிகேஷன் பர்சன்டேஜ்ல இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபண்ட் மேனேஜர்னு தெரிஞ்சிச்சு. அந்த ஃபண்ட் மேனேஜர் யார் கீழே வேலை செய்யறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேங்க் கீழே வேலை செய்யறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? சோ இப்போ இது மொத்தமா சேர்த்துதான் உங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்டா உங்க கையில வரும். நாளைக்கு நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபண்டை குறிச்சு ஒரு பேங்க் மேனேஜர் உங்ககிட்ட பேசுறாரு அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்னா இதுதான் இப்படிதான் டைவர்சிஃபை பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம அதுக்குள்ள என்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் டைவர்சிஃபை பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஓகே அந்த ஆப்குள்ளேயே போங்க. அந்த ஆப்குள்ள போயிட்டு அவர் என்ன ஃபண்ட் சொல்றாரோ கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன கம்பெனிலாம் அவங்க டைவர்சிஃபை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிராஃபாவோ இல்லை ஒரு பை சார்ட்டாவோ வந்து போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இது மூலியமா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இனிமேல் நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பாக்குறீங்க அப்படின்னா இந்த கண்ணோட்டத்துல தான் பார்க்கணும், சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் குறிச்சு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து 2 விதமான டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா லம்சம்.
ஓகேங்களா? ஸோ நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ரோ எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் எஸ்ஐபின்றாங்க, லம்சம்ன்றாங்க. அப்படின்னா என்ன? அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்ப நீங்க சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்ல அம்மா, அப்பாலாம் இருக்காங்கல்ல. அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு காசு சேர்த்து வைக்கணும். இல்லன்னா வந்துட்டு நாளைக்கு அவங்க பொண்ணு கல்யாணம் கட்டி குடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா, நகைச்சீட்டுன்னு ஒண்ணு போடுவாங்க தெரியுமா? அத வந்து மாத தவணையில கட்டுவாங்கல்ல. அதுதான் வந்து எஸ்ஐபி. ஓகேங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதே தவணையா, இல்ல நான் 1 வருஷத்துக்கு எவ்வளவு தேவையோ, அதே நான் வந்து குடுத்துடுறேன். அதே நீ சீட்டு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுதான் வந்து லம்சம். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். டெக்னிக்கலா போல. நான் இப்ப யார் நடத்துறேன் அப்படின்னா, எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன சுத்தமா ஐடியா கிடையாதுன்னு சொல்றவங்க நடத்திட்டு இருக்கேன். சோ நான் சொன்ன எக்ஸாம்பிள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க மாசம் மாசம் காசு கட்டுனீங்க அப்படின்னா, அது எஸ்ஐபி. வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டுனீங்க அப்படின்னா லம்சம். சோ இப்போ உங்களுக்கு எஸ்ஐபிக்கும் லம்சமுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லி தர போறேன். அது மட்டும் இல்லாம யார் யாருக்கெல்லாம் இது சூட் ஆகும்? யாருக்கு வந்து எஸ்ஐபி சூட் ஆகும்? யாருக்கெல்லாம் வந்து லம்சம் சூட் ஆகும்? அது மட்டும் இல்லாம எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகுது? லம்சம் எப்படி ஒர்க் ஆகுது? அப்படின்ற ஒரு சின்ன டெக்னிக் கிடையாது. ரொம்ப நார்மலா, ஜெனரலா சொல்லப் போறேன். சரிங்களா? சோ எஸ்ஐபி யாருக்கு செட் ஆகும்? நான் சொன்ன மாதிரி தான் எஸ்ஐபின்றது மாசம் மாசம் கட்டுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நல்லா வச்சுக்கோங்க. நீங்க ஒரு கம்பெனில தான் வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க. அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா உங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஏறும். ஓகேங்களா? சோ எஸ்ஐபின்றது மாசம் மாசம் குடுக்குறது. இது யாருக்கெல்லாம் கரெக்ட்டா இருக்கும்னா, ப்ரோ எனக்கு மந்த்லி சேலரி இருக்கு ப்ரோ. இல்ல நான் வந்து ஒரு எம்ப்ளாயியா இருக்கேன் ப்ரோ. மாசம் மாசம் ஒரு கணிசமான அளவு வந்து நான் சேவ் பண்ணுவேன் ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சேலரி வந்து ஒரு ரூ. 10,000 அப்படின்னா, நான் அதுல வந்து ரூ. 2,000 வந்துட்டு சேவ் பண்றேன் ப்ரோ. இல்லன்னா வந்து இன்வெஸ்ட்மென்ட்டா குடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ப்ரோன்றவங்களுக்கு இது வந்து கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா மாசம் மாசம் நீங்க ரூ. 2,000 ஒரு நகைச்சீட்டுமா சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா, ஒரு 5ல இருந்து 10 வருஷத்துக்குள்ள நீங்க ஒரு நல்ல ரிட்டர்னே வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம எஸ்ஐபில ஒரு பெரிய அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனை இது நல்லாவே ஹேண்டில் பண்ணும். சோ நான் வந்துட்டு ரிஸ்க் வந்து அதிகமா வேணாம் ப்ரோ. நான் வந்து கொஞ்சம் நான் ஒன்ஸ் போட்டுருவேன் காசு. அதுக்கு மேல நான் என்னோட ஃபண்ட் எல்லாம் பார்க்க மாட்டேன். அந்த கிராஃப்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னா, நீங்க வந்து எஸ்ஐபி சூஸ் பண்ண நல்லா இருக்கும். ஏன்னா, இது வந்து ஒரு மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன அழகா வந்து கண்ட்ரோல் பண்ணும் லம்ப் விட. சரிங்களா? ஏன்றத அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ லம்ப் யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் லம்ப் யார் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பிசினஸ் பார்ட்னர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரோ நான் வந்துட்டு ஒன்ஸ் காசு போட்டுருவோம் ப்ரோ. அதுக்கு மேல நான் பார்க்கவே மாட்டேன். அது மேல ஏறினாலும் சரி, கீழ ஏறினாலும் சரி. இன்னொன்னு எனக்கு மந்த்லி சேலரிலாம் வராது. இன்னும் ஒரு பிசினஸ் பண்றேன். அது வந்து நாளைக்கு நல்லா போச்சு அப்படின்னா எனக்கு கையில கொஞ்சம் காசு கிடைக்கும். அதை தூக்கி நான் உள்ள போடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லம்சமா ஒரு 50,000 போட்டீங்க. நான் அதுக்கு மேல இதுல டாப் அப்லாம் பண்ண மாட்டேன் ப்ரோ. நான் வந்து லிட்டரலா வந்து விட்டுருவேன். அதோட நான் பார்க்கவே மாட்டேன். வருஷ கணக்குல அந்த காசு அங்கேயே இருந்தா போதும். அது எனக்கு மல்டிப்ளை ஆனா ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்க வந்துட்டு லம்சம் குள்ள வரலாம். அப்படி இல்ல ப்ரோ நான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கேன். நான் வந்து கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன். அதை இன்வெஸ்ட் பண்ணணும். மறுபடியும் சொல்ல உங்க ரிஸ்க் தான். ஓகேங்களா? அந்த காசு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்குன்னு ஆசைப்படுறேன். அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்குன்னு ஆசைப்படுறேன் நினைக்கிறவங்க, இதுக்குள்ள வரலாம். சோ லம்சம்ன்றது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? சோ இந்த 2 ஸ்கீமுமே அவங்க மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி தான் மாறும். சோ உங்க ரிஸ்க கால்குலேட்டடா எடுங்க. சரிங்களா? 2வது இதுல வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. என்னன்றத நான் சொல்றேன். இப்போ மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன எஸ்ஐபி அளவுக்கு லம்சம் வந்து கேரி பண்ணாது. ஏன்னா, இது வந்து மந்த்லி குடுக்குறதுன்றதுனால மாசம் மாசம் வந்து ஸ்டாக்க வாங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஐபி நீங்க ஒரு ஸ்டாக்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாக்கோட பிரைஸ் ரூ. 10. ஓகேங்களா? நீங்க மாசம் மாசம் ரூ. 100 போடுறீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து மார்க்கெட் ஹைல இருக்கு. சோ அதனால ரூ. 10வா இருக்கு. இப்போ என்னன்னா, நீங்க வந்து இதுல வந்து 10 ஸ்டாக் வாங்குவீங்க. சரியா? இப்போ நாளைக்கே வந்து மார்க்கெட் டவுன் ஆகுது. இப்போ வந்து ரூ. 5 ஆகுது. ஓகேங்களா? ஆனா நீங்க மாசம் அதே ரூ. 100 தான் வந்து போட போறீங்க. சோ இப்போ இந்த இடத்துல ரூ. 5 அந்த ஸ்டாக் மாறி இருக்கும். நீங்க இந்த இடத்துல வந்து 20 ஸ்டாக் வந்து வாங்கியிருப்பீங்க. சரிங்களா? சோ மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி எஸ்ஐபி வந்து மூவ் பண்ணும். ஆனா லம்சம் வந்து மூவ் ஆவாது. இப்போ ஏன்னா, நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் ஹையா இருக்கப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ரூ. 10 இருக்கும்போது நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. நான் ஒரு ரூ. 1000 இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரூ. 10 தான் காம்பவுண்டிங் எஃபெக்ட் மூலியமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா வந்து வந்துகிட்டே இருக்கும். அது 5% இன்ட்ரெஸ்ட்டா இருக்கலாம். 10% இன்ட்ரெஸ்ட்டா இருக்கலாம். ஏன் 20 ஓகே. ஏன் 25% ரிட்டர்னா கூட இருக்கலாம். சொல்றேன். ஒரு லாங் பீரியட்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரூ. 1000 கிட்டத்தட்ட வந்து 100 ஷேர் வந்து நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க. சரிங்களா? சரி நாளைக்கே வந்து விலை கம்மியாகுது. இந்த மாதிரி ரூ. 5 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே நாளைக்கே இந்த ஷேர் ரூ. 5 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இதே இடத்துல உங்களால 2000 ஷேர் வாங்க முடியும். ஓகேங்களா? சோ அதனால தான் நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எஸ்ஐபிலே போவாங்க. ஈவன் தோ சோ நான் என்னதான் வந்து இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கும். நான் வந்து பல்க்கா லம்சமா ஒரே அமௌண்ட் போட போறேன்னு சொன்னாலும், இதுல இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்கு. அதனால ஈவன் தோ பெரிய பெரிய பிசினஸ்மேன்ஸ் கூட எஸ்ஐபி குள்ள வருவாங்க. சரிங்களா? பட் இது ஒரு மைண்ட் தாட் தான். உங்களுக்கு இந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கா சொல்றேன். பாதி அமௌண்ட் கம்மியாகாது. பட் இது ஒரு மைண்ட் செட் தான். அந்த கணிசமான லாபத்த கூட விடக்கூடாதுன்னு ஆசைப்படுறவங்க எஸ்ஐபி போவாங்க. இல்ல ப்ரோ என்னால மாசம் மாசம்லாம் குடுத்துட்டு இருக்க முடியாது. நான் ஒரு தினக்கூலியா இருக்கேன். இல்ல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறவங்க லம்சம் போவாங்க. இட் ஆல் அபௌட் இன்ட்ரெஸ்ட் தான். சரிங்களா? ஓகே. சோ இப்போ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு தெரிஞ்சிச்சு. எஸ்ஐபின்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகுது, லம்சம் எப்படி ஒர்க் ஆகுது. இப்போ டோட்டலா உங்களால இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அனலைஸ் பண்ற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்க. சோ இப்போ உங்களுக்கு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சாகணும். அது பேர் தான் காம்பவுண்டிங். ஓகேங்களா?
இந்த காம்பவுண்டிங் ஃபார்முலால தான் வந்துட்டு சொல்லப்படுற மியூச்சுவல் ஃபண்டும் அந்த எஸ்ஐபி லம்சம்லாம் இருக்குல்ல அது வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபார்முலா போட்டு குழப்ப போறது கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா சொல்றேன். ஏன்னா இதுக்கப்புறம் நான் சொல்ல போற ஒரு பாயிண்ட் நீங்க அப்பதான் கன்வின்ஸ் ஆவீங்க. சரிங்களா? சி இப்போ வந்து ஒரு குட்டை எடுத்துக்கோங்க. இது வந்து ராமானுஜத்துக்கு, அதாவது கணித மேதை ராமானுஜம் இருக்காருல்ல, அவருக்கு அவங்க அம்மா சொன்ன எக்ஸாம்பிள். பெரிய குளம் எடுத்துக்கோங்க. இந்த குளத்துல வந்து 30 பூ பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 30 தாமரை பூ பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பூ நாளைக்கு 2 பூ ஆகுது. சரிங்களா? நாளான்னைக்கு 4 பூ ஆகுது வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ அடுத்த பாதி நிறைய, அதாவது அடுத்த பாதிக்குள்ள நிறைய எத்தனை நாள் ஆகும்? ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் கால்குலேட் பண்ணலாம். ஒரு பூ 2 ஆவதுக்கு 2 நாள் அப்படின்னா 15 பூ வந்து 15ஆ மாறதுக்கு வந்து ஒரு 15 நாள் இல்ல 20 நாள் ஆகும்னு நினைக்கலாம். ஆனா கிடையாது. அடுத்த 15 பூ வரதுக்கு ஒரே நாள் போதும். ஓகேங்களா? ஸோ நம்ப முடியல. ஸோ இது பேர் தான் வந்து காம்பவுண்டிங்னு சொல்லுவாங்க. இது நான் ஃபார்முலாலாம் போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஸோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் காம்பவுண்டிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு காம்பவுண்டிங் தெரிஞ்சிச்சு. ஸோ காம்பவுண்டிங் ஒர்க் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டைம் பீரியட் வந்து தேவைப்படும். சரிங்களா? ஸோ இங்கே தான் நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க. நீங்கள் எஸ்ஐபியா எடுத்தாலும் சரி, லம்சம்மா எடுத்தாலும் சரி, அந்த குட்டை மறுபடியும் ஃபுல்லாக வரதுக்கு எப்படி வந்து ஒரு 30 நாள் எடுத்துக்கிச்சோ, அந்த மாதிரி நீங்கள் போட்ட அமௌண்ட்டு காம்பவுண்டிங் எஃபெக்ட் டபுள் ஆகிறதுக்கோ, இல்லை கணிசமான அமௌண்ட் வரத்துக்கோ, நீங்கள் மினிமம் 5 இயர்ஸ்லேருந்து 25 இயர்ஸ் டிசிப்ளின்டா எஸ்ஐபி மாதம் மாதம் நீங்கள் போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வருஷத்துக்கு காசு போட்டாலும் சரி, அதை எடுக்காமல் வச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி இருந்தால் மட்டுமே உங்கள் செல்ஃப் டிசிப்ளின்டா இருந்தால் மட்டுமே இந்த 2 விஷயமும் ஒர்க் ஆகி அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் மூலியமா மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு உங்களுக்கு தேவைப்பட வேண்டியது ஒரு 5லேருந்து 25 வருஷம். சரிங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், இந்த மியூச்சுவல் ஃபண்டுன்றது பணம் காய்க்கிற மரம் கிடையாது. நீங்க எவ்வளவு டைம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது வளரும். ஓகேங்களா? ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது நிறைய யூடியூபர்ஸ் சொல்ல நான் உங்களுக்கு சொல்றேன். எஸ்ஐபியா இருக்கட்டும், லம்சமா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இயங்கிருக்கு. அதாவது காம்பவுண்ட் தான் இயங்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ப்ரோ எனக்கு இந்த அளவுக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அப்படி இல்லையா ஒன்னும் இல்லை, நீங்க நெட்ல போயிட்டு எஸ்ஐபி லம்சம் கால்குலேட்டர்னு போடுங்க. அதுவே உங்களுக்கு நீங்க மாசம் மாசம் எவ்வளவு காசு போட்டீங்க, இல்ல நீங்க ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு ரிட்டர்ன் தரும் அப்படின்ற ஒரு அப்ராக்சிமேட், அதாவது இப்படி வரலாம்ப்பா அப்படின்ற ஒரு யூகத்தை ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்கும். நீங்க அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த அமௌண்ட் வரதுக்கான காரணம் காம்பவுண்டிங் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு தெரிஞ்சிச்சுப்பா, நான் எஸ்ஐபி லம்சம் ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன். ஆனா நான் எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறது அப்படின்னா, உங்களுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க்குக்கு டைரக்டா போறது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை நீங்க வீட்லயே இருந்து ஓபன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்க பேங்க் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பாரு. அந்த சூப்பர்வைசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்க மண்டே கழுவி ஒரு ஸ்டாக்கை வந்து கொடுப்பாரு. அந்த ஸ்டாக்கை நான் சொன்ன கான்செப்ட்ல வச்சு தீர ஒரு விசாரிச்சு அதை அனலைஸ் பண்ணி எவ்வளவு போடலாம், எஸ்ஐபியா போடலாமா இல்லை அம்சமா போடலாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. இல்ல நான் வந்து எனக்கு ஒரு நாலேஜ் இருக்கு ப்ரோ அப்படின்னா நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். டிமேட் அக்கௌண்ட்னா ஒரு ஷேர் மார்க்கெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். அதை வச்சுதான் உங்களால டைரக்டா வாங்க முடியும். நீங்க பேங்க் போனாலும் அவரு அதான் ஓபன் தர போறாரு. சரிங்களா? ஸோ அப்படி ஒரு ஆப் நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க, கேஒய்சி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆயிருக்கும். அதுல வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க எடுத்துக்கலாம். பட் என்னோட பர்சனல் சஜஷன் பாத்தீங்க அப்படின்னா என்னதான் ஒரு மண்டே கழுவுனாலும் இவர்கிட்ட ஒரு வார்த்தையை கேட்டுட்டு, ஏன்னா இவரு ஃபினான்ஷியல் அட்வைசர் இருப்பாங்க, ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவர்கிட்ட கேட்டு தெளிவான ஒரு முடிவா எடுங்க. அதே மாதிரி யூடியூப்ல எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சுட்டுலாம் வந்து பேச மாட்டாங்க. இப்போ என்ன எடுத்துக்கோங்க, எனக்கு முழுசா தெரியாது, தெரிஞ்சா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு எஜுகேஷன் பர்பஸா எடுத்துக்கிட்டு நான் சொன்னதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த மேனேஜர்கிட்ட பேசி இப்போ நீங்க ஒரு நல்ல ஸ்டாக்கை கன்சிடர் பண்றது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரிக் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபண்ட் மேனேஜர்னு சொன்ன தெரியுமா? ஃபண்ட் மேனேஜர் மெயின்டெனன்ஸ் காசுன்னு ஒன்று வாங்குவார். நீங்க எப்படி வந்து ஒரு வீடு கட்டி வாடகை விடும்போது நீங்க வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் காசு வாங்குறீங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபண்டை பில் பண்றப்போ ஸோ அந்த ஃபண்டை லாஸ் ஆகும் பாத்துக்கிறாருல, ஸோ அவருக்கு பர்டிகுலர் கமிஷன் வந்து கொடுக்கணும். நீங்க விற்க போற டைம்ல அது எவ்வளவு வேணா மாறலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு ஒரு 5 வருஷம் ஹோல்டு பண்றீங்க, அந்த வருஷம் ஹோல்டு பண்ணதுக்கு அப்புறம் விற்கிறீங்க அப்படின்னா 3% இருந்து 5% வந்து ஃபீ வந்து போடுவாங்க. அதாவது நான் மெயின்டைன் பண்ணிருக்கேன், எனக்கு அந்த காசு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பேங்க் வந்து அவர் கொடுத்துரும். ஸோ இது எந்த அளவுக்கு கம்மியா நீங்க வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. மினிமம் 1.2% இருந்து 2.5% இருந்தா நல்லது. இது பர்சனல் சஜஷன் தான், மறுபடியும் சொல்றேன், கம்ப்ளீட்லி சப்ஜெக்டிவ் தான். ஸோ இதுல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸை கொண்டு வரும். நான் லேட்டரா நிறைய வீடியோஸ்ல போட ட்ரை பண்ண லென்த்தியா போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இதை மட்டும் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு தெரியும், நெக்ஸ்ட் டைவர்சிஃபிகேஷன் என்னன்னு தெரியும், ஒரு ஸ்டாக் அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எப்படி பிக் பண்ணணும்னு தெரியும், ரெண்டாவது ஃபண்ட் மேனேஜர்னா யாருன்னு தெரியும், நெக்ஸ்ட் பர்சன்டேஜ்ல எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு தெரியும், நெக்ஸ்ட் எஸ்ஐபினா என்னன்னு தெரியும், நெக்ஸ்ட் லம்சம்னா என்னன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எனக்கு கற்றுக் கொடுத்தவங்களுக்கு என்ன பண்ணணும், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா இப்போ நான் ஃபுல் டைம் யூடியூபரா இருக்கலாம்னு ஒரு களத்துல இருக்கேன். நானும் இந்த ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் கொஞ்சம் பிகினர் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சது தான் வந்து அவங்க சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு ஹானஸ்டா பொலைட்டா மறைச்சு எதுவுமே சொல்லாம முடிஞ்ச அளவுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன்.
எனக்காக சப்ஸ்கிரைப் மட்டும் ஒன்று பண்ணிக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபுல் டைம் வீடியோவாக மாற போகிறேன். ஸோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரணும், ரெகுலராக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இப்படிலாம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செல்ஃபாக முடிவெடுங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்துக்கு நீங்கள் தான் உத்தரவாதம். ஸோ டேக் த ரிஸ்க் வைஸ்லி. ஓகேங்களா? நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் வெல்த் கிரியேஷனாக இருக்கும். மணி பற்றி நம்ம அதிகமாக பேசுவோம், ஷேர்ஸ் பற்றி அதிகமாக பேசுவோம். ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ அந்த சேனல் கொஞ்சம் உருப்புற சேனலாக இருக்கும். ஸோ நீங்கள் உருப்புன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டு உருப்புன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ. பை.